வாங்கம்மா வாங்க. பொங்கலுக்கு தேவையான எல்லா சாமானும் விலை குறைவா நம்ம கடையில கிடைக்குது. வாங்கம்மா வாங்க. ஏய் லக்ஷு, இந்த ஆன்ட்டி பேசுறது பாரு, காமெடியா இருக்குல்ல. இந்த அக்கா கடையில பாரு எவ்வளவு வச்சிருக்காங்க. நிறைய கரும்புலாம் வச்சிருக்காங்கப்பா. கரும்பு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல. எனக்கு கரும்புனா ரொம்ப பிடிக்கும். பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கரும்புலாம் வாங்கி சாப்பிட முடியும். வாங்கம்மா வாங்க. இங்கே பாத்தீங்களா, பொங்கலுக்கு தேவையான எல்லா ஜாமானும் நம்ம கடையில விக்குது. ஒரு தடவை என் கடையில வாங்கிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த கடையும் தேடி போக தேவையில்ல. இங்க பாத்தீங்களா, கரும்புல இருந்து பானை, மஞ்சக்கிழங்கு முதற்கொண்டு நம்ம கடையில கிடைக்குது. அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானும் நம்ம கடையில இருக்குது. கரும்பு, வெல்லம், அரிசி, ஏலக்காய், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கு. வாங்கம்மா வாங்க. மினி, இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்குமா? எப்படிப்பா இதெல்லாம் பார்த்து வாங்குறது? இங்க வா பாப்பா, நான் சொல்றேன். இந்த வெல்லம் பாத்தியா, இதுதான் பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கிராமத்துல செஞ்சது. இங்க பாத்தீங்களா, பச்சரிசிலே 2 ரகம் இருக்கு. ஒன்று வந்து மொக்கட்டையா கொஞ்சம் பெருசா இருக்கும், இது வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். இந்த மொக்கட்டையா இருக்கிற அரிசி வந்து 45 ரூபாய்க்கு விற்கிறேன். அந்த அரிசி வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறோம். இங்க பாத்தீங்களா, கரும்பு, பானை எல்லாமே நம்ம கடையில இருக்கு பாப்பா. எங்க மாம் வந்து பாட் வாங்கணும்னு சொன்னாங்க. இதுல எந்த பாட் வாங்குறதுன்னு தெரியலையே. ரெனி, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பாட் எப்படி வாங்கணும்னு உனக்கு தெரியுமா? ஆன்ட்டி, நீங்க ஒரு பாட் எவ்வளவுக்கு விக்கிறீங்க? பாப்பா, பாட்னா பானை தானே. நம்ம கடையில பானையிலையும் 2 ரகம் இருக்கு. முதல் ரகம் பார்த்தீங்கன்னா, இந்த பானை ஒல்லியா உன்னைய மாதிரியே ஒடுக்கமா ஒல்லியா இருக்கும். இது வந்து 25 ரூபாய்க்கு விற்கிது. ஆன்ட்டி, இங்க பாருங்க, இந்த பாட்டில என்னமோ கருப்பா இருக்க மாதிரி இருக்கு. இது என்னது ஆன்ட்டி? அது எல்லா பானையும் சுட்டு தான் பாப்பா வரும். சுடும்போது இது மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். மற்றபடி இந்த பானை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாப்பா. இது பார்த்தியா, 2வது ரகம். இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், நல்லா வாய் அகலமாக இருக்கும். நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு இதில் எந்த பானை வேணும்? பாட்லேயே நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டுருக்கும்ல, அந்த பாட்டு இல்லையா ஆன்ட்டி? ஏன் இல்லை, இங்கே பார்த்தியா, டிசைன் போட்ட பாட்டு நிறைய இருந்துச்சு. எல்லாமே விற்று போச்சு. இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் எங்க வீட்டுக்காண்டி வச்சிருந்தேன். இது வேணா நீ வச்சுக்கோ. வாவ், இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கே. ஆன்ட்டி, நீங்க எனக்கு இந்த பாட்டு கொடுக்குறீங்களா? எடுத்துக்கோ பாப்பா. ரெனி, நம்ம வீட்டுக்கும் பானை, கரும்பு, மஞ்சள் எல்லாம் வாங்கணும். இங்கே வாங்கிருமா? சரிங்கம்மா. மினி, இங்க பாத்தியா, மஞ்சள் கிழங்குலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. இப்பதான் பறிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லீஃப்லாம் பாரு, நல்லா கிரீனிஷா இருக்கு. இந்த மஞ்சள் கூட நல்லா எல்லோவா இருக்கு. புதுசா இருக்குல்ல இந்த மஞ்சள். அக்கா, நான் இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாருக்கும் ஒன்று எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் ரெனி வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வேற யாரு, ரெட் ரோஸ் வீட்டுக்கு ஒன்று வேணும், லக்ஷு வீட்டுக்கு, எல்லாருக்குமே எடுத்துட்டேன். அக்கா, நான் மொத்தம் 4 மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன்க்கா. உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கோங்கம்மா. நான் என்ன சொல்ல போறேன் மா, பொங்கலுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இந்த கடையிலே இருக்கு. இங்கே வாங்கிடலாம். திரும்பவும் மார்க்கெட்டுக்குலாம் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அக்கா, பச்சரிசி 1 கிலோ, அதுக்கப்புறம் வெல்லம் 1 கிலோ, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் போடுங்க, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் ஒரு 50 கிராம் போடுங்க, அப்புறம் ஏலக்காய் ஒரு 25 கிராம் போடுங்கக்கா. போதும். பச்சரிசி 1 கிலோ போதுமா பாப்பா? பச்சரிசி இப்போ விளைஞ்சது, இது என்ன கெட்டா போகுது? நல்லா ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுக்கோ பாப்பா. வருஷ கணக்கில் அது பாட்டுக்கு இருக்கும். இல்லை ஆன்ட்டி, இப்போதைக்கு 1 கிலோ போதும் ஆன்ட்டி. அதே மாதிரி வெல்லமும் 1 கிலோ போடுங்க, போதும். சரி பாப்பா, வெல்லம் 1 கிலோ. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க? முந்திரி பருப்பா? சரி, முந்திரி பருப்பு 50 கிராம் தானே சொன்னீங்க? சரிம்மா, முந்திரி பருப்பு 50 கிராம் போட்டுறேன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் ஒரு 50 கிராமு. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டீங்க? ஏலக்காய் கேட்டீங்களா? ஏலக்காய் 25 கிராம் தானே? சரி பாப்பா, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. அக்கா, இந்த கரும்புலாம் என்ன விலைக்குக்கா விற்கிறீங்க? இந்த 2 கரும்பு நான் எடுத்துக்கிறேன். இது என்ன விலைக்கா? பாப்பா, கரும்பு ரொம்ப விலைலாம் இல்லை. ஒரு கரும்பே 10 ரூபா தான். ஒரு ஜோடி கரும்பு 20 ரூபா. சரிக்கா, அப்போ நான் இந்த 2 கரும்பு வாங்கிக்கிறேன். அக்கா, மொத்தம் எவ்வளோக்கா ஆச்சு? அரிசி 1 கிலோ 45 ரூபா, வெல்லம் ஒரு 45 ரூபா, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 25 ரூபா, அந்த பானை ஒரு 25 ரூபா, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் ஒரு 20 ரூபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த
மஞ்சக்கிழங்கு எல்லாம் சேர்த்து ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10 ரூபா, இந்த கரும்பு அது ஒரு 20 ரூபா, மொத்தம் 200 ரூபா ஆச்சு பாப்பா. ஆன்ட்டி எல்லா பொருளும் சேர்த்தே 200 தானா? ஓ மை காட், எங்க மாம் போன டைம் வந்து இது எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாங்க. இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 600 700 ஆச்சு. இவங்க வெறும் 200க்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஆன்ட்டி ரொம்ப சீப்பா விற்கிறாங்க எல்லாமே. ரெட் ரோஸ் மார்க்கெட்ல எல்லாமே விலை கம்மியா தான்ப்பா விற்கும். அதே மாதிரி இவங்க எல்லாமே கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. பொருளும் நல்லா தரமா இருக்கும், நம்பி வாங்கலாம் தெரியுமா? You are right Raini. இனிமே எனக்கு எது வேணும்னாலும் நான் மார்க்கெட்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். வாங்கப்பா போலாம், நாளைக்கு பொங்கல்ல நிறைய வேலை இருக்கு. ஃபிளாக் பண்ணுங்க.